ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மார்கழி மாத பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. அதாவது சூரியன் உங்களுக்கு 9ஆம் அதிபதி சூரியன், அவர் உங்களுடைய ராசியிலே இருக்கிறாரு. 9ஆம் இடம்ங்கிறது சகல விதமான சௌபாக்கியங்களும் குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது உங்களுக்கு எந்த விஷயம் பாக்கியம் நீங்கள் நினச்சிருக்கீங்களோ அந்த பாக்கியம் உங்களை தானாக தேடி கொடுக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது. மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது மார்கழி மாதத்துக்கே தனுர் மாதம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சூரியன் தனுசு ராசியில் பிரவேசிக்கக்கூடிய அந்த மாதம். அதனால் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம் தான். 2ஆம் இடத்துல சுக்கிரன், உங்களுடைய ராசிக்கு 11 கூடியவர் 2ஆம் இடத்துல இருக்கார். 11ங்கிறது குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலை. 2ஆம் இடங்கிறது நல்ல காசு பணம் வருமானத்தை குடிக்கக்கூடியது, தனஸ்தானம். 2ஆம் இடத்துல சுக்கிரன். அப்போ எப்படி இருக்கும் இந்த மாதம் அப்படின்னு நினச்சி பார்த்துக்கோங்க. நீங்கள் தொட்டதெல்லாமே வெற்றியாகக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது. அதாவது சனியுடைய இது 3ஆம் இடத்துல இருக்குது. சனி உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்குது. அது என்னென்னா வெற்றியை நீங்கள் எந்த விஷயத்தை முயற்சி பண்ணுறீங்களோ அந்த வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போது. தொழில் மூலிமா நல்ல வருமானம், உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ஜாக்பாட், அதாவது ஒரு பெரிய லெவலில் ஒரு ஜாக்பாட் காத்துட்ருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எத்தனை விஷயம் செஞ்சாலுமே அத்தனையுமே சக்ஸஸ் ஆகும், அத்தனையுமே பணமாக மாறக்கூடிய காலகட்டம் தான் இது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம். நீங்கள் எந்த விஷயம் செஞ்சாலுமே சக்ஸஸ் ஆகும். நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, அந்த விஷயம் உங்களுக்கு தானாக தேடி கிடைக்கும். ப்ரொமோஷன் கிடைக்கும், நல்ல வருமானம் கிடைக்கும். தொழில் ரீதியாக அல்லது உத்தியோக ரீதியாகவோ நீங்கள் வெளிநாடு வெளிமாநிலம் பிரயாணங்கள் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்குது. உங்களுக்கு 12 கூடிய செவ்வாய், 12 கூடிய செவ்வாய் அஷ்டமத்தில் நீச்சமாக இருக்குது. இந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு நல்ல வருமானம் கொடுக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். இந்த வருமானம் வரக்கூடியதில் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த மாதம். மற்ற விஷயங்களுக்கு எந்தவித நினைப்பும் இல்லாமல், எந்த விஷயமும் கொடுக்காம எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுருங்க. அது எதுவாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, மனசுக்கு நெருக்கமானவங்களாக இருந்தாலும் சரி. வருமானம் இருந்தால் நீங்கள் ஒரு பெரிய லெவலில் பணம் சம்பாதிக்கிறீங்க, பெரிய லெவலில் பணக்காரராங்க இருந்தாங்களா எல்லாருமே உங்களை தானாக தேடிட்டு வந்துடுவாங்க. அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் ஒதுக்கி வச்சுருங்க. ஏன்னா கிரக சூழ்நிலைகள் அந்த மாதிரி இருக்குது. பணம் அப்படிங்கிறது பெரிய லெவலில் வரக்கூடிய மாதம். கொஞ்சம் கூடுதலாக உழைப்பை போட்டாலே பெரிய லெவலில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணிட முடியும். 5 கூடையரும் 12 கூடைய செவ்வாயும் அஷ்டமத்தில் நீச்சமாக இருக்கனால காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்னால பெரிய பிரச்சனையோ, அது அவமானத்தையோ, மன சங்கடத்தையோ சந்திக்கிறது, தேவையில்லாத ஒர்த்தே இல்லாதவங்களுக்காக ஃபீல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். கணவன் மனைவிடையே சின்ன சிறு பிரச்சனைகள்லாம் வரும். அதனால் மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் அனுசரித்து போங்க, அதுதான் நல்லது. படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் கம்மியாகும். அதே மாதிரி ஞாபகத்திறன் ரொம்ப கம்மியாகும். தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள், ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப நல்லது. படிப்பில் நல்ல ஆர்வத்தை தூண்டும். நல்ல மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கு இந்த வழிபாடு உதவியாக இருக்குங்க. உயர்கல்வி படிக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் கூட இருக்கிறவங்க பசங்களாக இருந்தாலும் சரி, பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி, தனுசு ராசியில் இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் விஷயத்தில் இந்த மாதம் ஜாக்கிரதையாக இருங்க. அவங்களால மன சங்கடங்களுக்கு ஆளாகிற மாதிரி வரும். அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. முக்கியமாக கொஞ்சம் அனுசரணை அப்படிங்கிறது தேவை. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒருவருக்கொருவர் அனுசரித்து போனால் தான் இந்த குடும்பம் நல்லா இருக்கும்னு மனசில் பதிய வச்சுக்குங்க. ஏன்னா அஷ்டமத்தில் செவ்வாய் நீச்சமாக இருக்கனால மாங்கல்ய ஸ்தானத்தில் கணவன், அதாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் மாங்கல்ய ஸ்தானம் அப்படிங்கிறது 8ஆம் இடம். அந்த 8ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருக்கார். அதனால் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கூடுமான அளவுக்கு கணவருக்கு எந்தவித பிரச்சனையும் கொடுக்காம, டிப்ரெஷனும் கொடுக்காம நீங்கள் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி முருகன் வழிபாடு பண்ணுங்கள். கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் கூடுதலாக செலுத்துறது நல்லது. தாயாருடைய உடல்நிலையிலையும் பாதிப்புகள் ஏற்படுறது. அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும். ஆனால் வீடு கட்டுறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, சொத்து சேர்க்கை எல்லாமே இந்த மாதம் இருக்குங்க. 10ஆம் இடத்துல
வந்து கேது இருக்கார். தொழில் ரீதியாக இன்னொரு புதிய விஷயத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதே மாதிரி தெய்வ அனுகூலமான மாதம் தான். 9ஆம் இடம்னாலே ஆசீர்வாதம் தான். பல குருநாதர்களுடைய ஆசீர்வாதங்கள், பல தெய்வங்களுடைய ஆசீர்வாதங்கள், பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். சகல விதமான சௌபாக்கியங்களும் பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. கலைத்துறையில் நல்ல உயர்வு கிடைக்கக்கூடியது, பாராட்டுகள் கிடைக்கக்கூடியது, அதே மாதிரி அரசாங்கத்தில் நல்ல பதவிகள் வரக்கூடியது, புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தானாக தேடி வரும். உங்களே உயர் அதிகாரிகளாக ப்ரொமோட் செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய பேரு புகழ் எல்லாமே நிரந்தரமாக இருக்கக்கூடிய அமைப்பு. பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு பெரிய புகழ் கிடைக்கும். கட்சி தலைமையிடம் உங்களை பாராட்டும். மக்களுடைய ஆதரவுகள்லாம் கிடைக்கும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மார்கழி மாதம் ரொம்ப சிறப்பான பலன்கள் தான் இருக்குது. தாய் வழியோடைய சொத்துக்கள், தந்தை வழி சொத்துக்கள்லாம் தானாக தேடி வரும். 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கனால நீச்சமானாலுமே அவர் 5 குடையவராக இருக்கனால உழைக்காத வருமானம்ங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக உண்டு. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன், குரோதி வருஷம் மார்கழி மாதத்தினுடைய பலன், அதாவது 16/12/2024 13/1/2025 வரை உண்டான காலகட்டத்திற்கு என்னென்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள்சாரம் என்ன, கோள்களின் மாற்றங்கள் என்னென்ன இந்த மாதத்தில், அது தவிர இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்ப்போம். அதற்கு பிறகு ஒரு ராசியாக வரிசைப்படுத்தி இந்த மாதத்தினுடைய பலன்களையும் இந்த மாதத்தில் சந்திராஷ்டம நாட்கள் என்னன்றதையும் பார்க்கலாம். இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் குரு வக்கரகதியில், கடகத்தில் செவ்வாய் வக்கரத்தில், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் புதன், சூரியன் மார்கழி மாதம்ன்றதுனால தனுசு மாதம் தனுசு ராசியில், சுக்கிரன் மகரத்தில், கும்பத்தில் சனி, ராகு மீனத்தில் இருக்க. இந்த மாதம் மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் தனுசுக்கு வந்ததிலிருந்து தனுர் ராசி தனுர் மாதம் ஆரம்பமாகுது. அதாவது நம்ம சௌரமான மாதங்கள்ன்றதை கொண்டு நம்ம அதை அந்த வழக்கத்தை வச்சுட்டு இருக்கோம். சந்திரமான மாதம் சௌரமான மாதம்னு இருக்குது. இது சௌரமான மாதத்தை இது பழக்கத்தில் கொண்டு வர்றதுனால சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்றதை சௌரமான மாதம்னு சொல்லுவோம். விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு சூரியன் வர்றதை தனுர் மாதம் அப்படின்னு சொல்லி நம்ம மார்கழி மாதம் குரோதி வருஷத்தை ஆரம்பிக்கிறோம். இந்த 30 நாட்களில் பார்த்தாலேயானால் சுக்கிரன் மாறுறார். 30/12/2024 அன்றைக்கி மகரத்திலிருந்து கும்பத்திற்கு சுக்கிரன் மாறுறார். அது தவிர புதன் 1/1/2025 அன்றைக்கி விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய புதன் தனுசுக்கு போகிறார். இது இந்த மாதத்தினுடைய மாத கிரகங்களினுடைய மாற்றம். பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்கள். இதில் செவ்வாய் இந்த மாதத்தில் மாற்றங்கள் இல்லை, அவர் வக்கரகதியில் இருக்கார். நீச்சம் பெற்று போய் வக்கரகதியாக இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். சரி, இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷ நாட்கள் வருது அப்படின்னு பார்த்தாலேயானால் 17ஆம் தேதி 17/12/2024 அன்றைக்கி பார்த்தாலேயானால் இது ஸ்ரீ ரமண மகரிஷியினுடைய 145வது ஆராதனை, அதாவது 145வது ஜெயந்தி அன்றைக்கி. அது ரொம்பவும் பெரிய விசேஷம். ரமண மகரிஷி தெரியாதவங்களே கிடையாது, ரொம்ப பெரிய விசேஷத்தை, அதாவது பெரிய மகானவர். இந்த மாதத்தில் 23/12/2024, 24/12/2024, 22/12/2024 இந்த 3 நாட்களும் பார்த்தாலேயானால் பொதுவாகவே அஷ்டகா அன்வஷ்டகான்னு சொல்லுவாள். அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய சப்தமி, அஷ்டமி, நவமி, மார்கழி மாதம், தை மாதம், மாசி மாதம், பங்குனி மாதம், இந்த 4 மாதங்களும் தர்ப்பணம் பண்ணுறது ரொம்பவும் வசதி. அஷ்டகா அன்வஷ்டகான்னு சொல்லுவாள். பொதுவாகவே ஒரு வருஷத்துக்கு 96 நாட்கள் நம்மளுடைய பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. அதில் இந்த மார்கழி மாதத்துலேருந்து மார்கழி, தை, மாசி, பங்குனி இந்த 4 மாதம் 3 நாள் சப்தமி, அஷ்டமி, நவமி, அதாவது தேய்பிரையில் வரக்கூடியது, அது கொடுக்கறது மூலியமாக 12 நாட்கள் இது அஷ்டகா அன்வஷ்டகாவினுடைய தர்ப்பணங்கள்னு சொல்லுவாள்.
இதுக்கு உண்டான மேலும் சிறப்புகள் வந்து உங்களுடைய வைதிகர்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதத்தில் வரக்கூடியது பார்த்தாலேயானால் 25ஆம் தேதி அன்றைக்கி 25/12/2024 அன்றைக்கி காஞ்சி காமகோடி பீடாதிபதி, அதாவது அவருடைய மகா பெரியவரனுடைய ஆராதனை வருது. அது ரொம்ப பெரிய விசேஷம். அதற்கு பிறகு 30ஆம் தேதி அன்றைக்கி 30/12/2024 அன்றைக்கி அமாவாசை மற்றும் இந்த மாதத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திரம். அதனால் வந்து மார்கழி மூலம் ரொம்ப பெரிய விசேஷம். அனும ஜெயந்தின்னு சொல்லக்கூடியது. அதனால் ரொம்ப பெரிய விசேஷம் மார்கழி மூலம். இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் 1/1/2025 ஆங்கில புத்தாண்டு, அதாவது உலகமெங்கும் சிறப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஃபினான்ஷியலாக வந்து மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள். அதனால் இந்த கேலண்டர் இயர்னு சொல்லக்கூடிய 1/1/2025 உலகம் மொத்தம் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விசேஷம். இந்த மாதத்தில் வந்து அதாவது 10/1/2025 வைகுண்ட ஏகாதசி, அதாவது மிகவும் சிறப்பான விஷயம்னு சொல்லக்கூடியது வைணவ சம்பிரதாயத்தில் ஏகாதசி. அதுலேயும் வைகுண்ட ஏகாதசி, சொர்க்கவாசல் திறந்தவுடனே சொர்க்கவாசல் போயிட்டு வர்றது ரொம்பவும் விசேஷம். வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கி உபவாசம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். இந்த காலகட்டத்தில் ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வைகுண்ட ஏகாதசி ரொம்பவும் விசேஷமான ஒரு விஷயம். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் 11ஆம் தேதி கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தான்ற பாசுரம் 27வது பாசுரம். அதாவது இந்த மாதம் மொத்தமே பார்த்தாலேயானால் ஆண்டாள் நாச்சியாருக்கு உண்டான மாதம் மார்கழி மாதம். பொதுவாகவே மார்கழி மாதம்னு சொல்லக்கூடியது வந்து தேவர்களுக்கு, அதாவது இந்த தட்சிணாயனம்ன்றது வந்து ஈவினிங் டைம், அதாவது ராத்திரி பொழுதுன்னு சொல்லக்கூடியது. இது வந்து அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லக்கூடியது. ஏன்னா இதுக்கு அடுத்த மாதம் பார்த்தாலேயானால் தை மாதம் வந்துடுறது, உத்தராயணம் பிறந்துடும். அதனால் இது பிரம்ம முகூர்த்த காலம்னு சொல்லக்கூடியது இந்த மார்கழி மாதம். அதனால் எல்லோரும் கார்த்தால ஒரு 4 மணி 4:15 மணிக்கே எழுந்து திருப்பாவை சொல்கிறதும் திருவம்பாவை சொல்கிறதும் ரொம்பவும் விசேஷம். ஆண்டாள் நாச்சியார் 12 ஆழ்வார்களில் அவரும் ஒருத்தர். அதாவது ஒரே ஒரு பெண் ஆழ்வாராக இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். அவர் சொன்னது வந்து இந்த திருப்பாவை 30 சொல்கிறது ரொம்ப விசேஷம். இந்த 27வது பாசுரம் வந்து பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடியது. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தான்ற பாசுரம். அது வந்து இந்த 11ஆம் தேதி 11/1/2025 அன்றைக்கி வருது. 13ஆம் தேதி வந்து போகி பண்டிகை. அதை தவிர வந்து போகி பண்டிகைன்னா இந்த மாதம் முடியறது. 14ஆம் தேதிக்கு மகர சங்கராந்தி ஆரம்பிச்சுடுறது, தை மாதம் ஆரம்பிச்சுடுறது. 13ஆம் தேதியோட இந்த மாதம் முடிஞ்சுடுறது. இந்த மாதம் மொத்தமே ரொம்பவும் விசேஷமான நாட்களாகவே இருக்கும். ஏன்னா 30 நாட்களும் சிவன் கோவில்லையும் சரி வைணவ கோவில்லையும் சரி ரொம்பவும் விசேஷமாக இருக்கும். வைணவ கோவில் எல்லாவற்றிலும் திருப்பாவை சத்தங்களும் திருப்பாவை பாடல்களும் திருப்பாவை பஜனைகளும் கார்த்தால இருக்கும். சிவன் கோவிலில் பார்த்தாலேனால் மாணிக்கவாசகர் எழுதின திருவம்பாவை ஃபுல்லாகவே போயின்னு இருக்கும். இந்த மாதம் மொத்தமே வந்து early மார்னிங் ஒரு 4லேருந்து 4:30க்குள்ளே வந்து இந்த காலங்காத்தால் ஓசோன் லேயரும் நல்லபடியாக இருக்கும்னு சொல்லுவாள். அந்த மாதிரி early மார்னிங் எழுந்து வெளியில் போய் அந்த சில்னஸில் இருந்து மூச்சு பயிற்சி பண்ணுறது, அதை தவிர அந்த பஜனையில் சேர்ந்துக்கிறது, இதெல்லாம் வந்து உடல் நலத்துக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். இந்த மாதமே ரொம்பவும் வெற்றிகரமான மாதமாகவும் இருக்கும். சரி, இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை, அதாவது மார்கழி மாதம் அந்த குரோதி வருஷத்தில் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இருக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர் மற்றும் தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை அனுப்பினதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன். சந்தி இருக்கான்னு பார்க்கணும். உங்களுடைய ஜாதகத்தில் லக்ன சந்தி, ராசி சந்தி, நட்சத்திர சந்தி, நட்சத்திர பாத சந்தி, இதெல்லாம் எது இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா பொதுவாகவே பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சவா என்கிட்ட வரக்கூடிய கிளைண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா 40 வயசு 50 வயசு 60 வயசு ஆகுது. அவளுக்கெல்லாம் பார்த்தோம்னா மிருகசீரிஷ நட்சத்திரம் நினச்சின்னு சொல்லிட்டு இருக்கா. ரிஷபராசின்னு சொல்லிட்டு இருப்பா, ஆனால் மிதுன ராசியில் இருப்பா. ஏன்னா உடைப்பட்ட நட்சத்திரங்களில் பார்த்தாலேயானால் இந்த பாதங்கள் மாறுபடும் பொழுது பொதுவாகவே அது ராசியும் மாறுபட்டு போயிடும். அதாவது குரு நட்சத்திரம், செவ்வாய் நட்சத்திரம், சூரிய நட்சத்திரம் இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திடும்.
அதனால் வந்து எந்த ஒரு பாதத்திலையும் மாற்றங்கள் இருந்ததுனால் நிச்சயமான மாற்றங்கள் தெரியும். ஆனால் இந்த உடைப்பட்ட நட்சத்திரங்களில் ராசியே மாறிடும். அப்போ லக்னமும் மாற செய்யும். அதனால் எல்லாமே மாறக்கூடியதுனால உங்களுக்கு நல்ல காலம் நடந்துகிட்ருக்கும்னு நினைக்கும் பொழுது அது பிரச்சனையில் இருக்கும். என்னென்னு பார்த்தோம்னா சந்தியில் இருக்கும். அதனால் முதல்ல உங்களுடைய டைம் ஆஃப் பர்த்தை போட்டு சந்தி இருக்கான்றதை முதல்ல குறித்ததுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு வந்து ஜாதகத்தை போட்டு அதற்கப்புறம் அப்பாயின்மெண்ட் வந்து உங்களோட பேசுகிறேன். என்ன எளிய பரிகாரம் அப்படின்றதையும் சொல்கிறேன். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை குரோதி வருஷம் மார்கழி மாதம் எப்படி இருக்குதுன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவான். குரு 6ஆம் இடத்துல வக்கரகதி பெற்றிருக்கிறது ரொம்பவும் விசேஷம். ஏன்னா இவ்வளோ நாளாக பார்த்தோம்னா குரு 6ஆம் இடத்துல இருந்துக்கிறது அந்த அளவு ஏற்றம் இல்லை. வக்கரகதியாக இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். இந்த மாதம் அதாவது பார்த்தோம்னா இந்த குரோதி வருஷம் மார்கழி மாதத்தை பொறுத்தவரையிலும் 16/12/2024 13/1/2025 வரலும் உண்டான காலகட்டத்தை மாதம் இந்த குரோதி வருஷம் மார்கழி மாதம்னு சொல்கிறோம். பொதுவாகவே மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு தான் மாத பலன்கள் சொல்லுவோம். நம்ம வந்து சௌரமான மாதங்கள்ன்ற வழக்கத்தை கொண்டு வரோம். சௌரமான மாதங்களில் பார்த்தலையானால் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு சூரியன் பெயரும் பொழுது அந்த ராசியினுடைய பெயரை வச்சு அந்த மாதத்தினுடைய பெயரை சொல்கிறோம். இந்த மாதம் உங்களுடைய ராசியிலேயே வந்து சூரியன் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக 9ஆம் அதிபதி உங்களுடைய ராசியில் ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்கும். வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயம் நடக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. வேலையில் ஏற்றங்கள், அதாவது ப்ரமோஷன் கிடைக்கும். வியாபாரங்கள் பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த மாதம் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதியும் 8ஆம் இடத்துல நீச்சப்பட்டு மறைந்து இருந்தாலும் அவர் வக்கரகதியில் இருக்கிறதுனால உச்சம் பெற்றதற்கு சமம். 8ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெளிநாட்டில் வந்து ஒரு புது அசைன்மெண்ட்டை கொடுப்பாங்க. ஏன்னா 5ஆம் இடம்ன்றது வந்து உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் என்ன உங்களுடைய அபிலாஷைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயங்கள் நடக்கக்கூடிய இடம். அந்த 5ஆம் அதிபதியை 8ஆம் இடத்துல மறைஞ்சி போய் வக்கரகதி அறையிறதுனால நிச்சயமாக நீங்கள் வெளிநாடு போகணுன்னு உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதும் சுக்கிரன் செவ்வாயை பார்க்குறதும் பெரிய விசேஷம். புதிய வேலை கிடைக்கும். வேலையின் மூலியமாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. எழுத்து இதில் பணியில் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, அதை தவிர வந்து இந்த டீச்சிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, அக்கௌண்டிங், காமர்ஸ், பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, அது தவிர ப்ரொஃபஸர்ஸாக இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். தங்கம் இந்த மாதிரி ஏற்றுமதி இறக்குமதியில் இருக்கிறவங்க, தங்க வியாபாரம் பண்ணுறவங்க, தங்கத்தினுடைய பொற்கொள்ளர்கள், நகாசு வேலைகள் செய்யக்கூடியவர்கள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் தொழில் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். சில தொழிலுக்காக சில செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும். புதுசாக கடன் வாங்க வேண்டிய காலகட்டமாகவும் அமையும். உங்களுக்கு புதிய வீடு, மனை அமையக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது உங்களுடைய முயற்சிகளை வெற்றியை கொடுக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. 9ஆம் அதிபதியே ராசியில் இருக்கிறதுனால வெளிநாடு போய் போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கக்கூடிய காலகட்டம் அமையும். உங்களுக்கு இந்த பிஆர், அதாவது பர்மனெண்ட் ரெசிடென்ஷிப்பு, இல்லைன்னா வந்து அங்கே இருக்கக்கூடிய சிட்டிசன்ஷிப் கிடைக்கக்கூடிய, க்ரீன் கார்டு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் 3ஆம் இடத்துக்கு போகிறார். சனியோடு சேர்ந்திருக்கார். 6ஆம் அதிபதி, அதை தவிர 11ஆம் அதிபதி 3ஆம் இடத்துக்கு போகிறதுனால முயற்சிகள் மூலியமாக அபரிமிதமான லாபத்தையும் அபரிமிதமான பணத்தையும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம், மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசியிலேயே வரார். நல்ல ஒரு ஏற்றமான காலம். புதன் ராசியில் இருந்தால் அது திக்பலம். அது வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய முயற்சியின் மூலியமாக இந்த ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸில் பெரிய ஏற்றத்தை காணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
இந்த மாதத்தில் உங்கள் முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும்னு சொன்னோம். ஆனால் சில நாட்கள் நீங்கள் அந்த முயற்சியை தள்ளி போகிறது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்கிறது வந்து இந்த சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். அந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம், வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது ஏனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணிட்டு பண்ணுறது ரொம்பவும் நல்லது. சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது ஒரு பசுமாட்டுக்கு உங்களால் முடிஞ்ச கீரைக்கட்டு கொடுங்க. கீரைக்கட்டு, அகத்தி கீரைக்கட்டு கொண்டு போய் துவாதசியில் கொடுத்துட்டு வாங்க பசு மாட்டுக்கு. அது வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். உங்களுக்கு வரக்கூடிய தடைகளிலிருந்து விலக்கை கொடுக்கும். இந்த மாதம் நீங்கள் வந்து நரசிம்ம பெருமாளை போய் வணங்கிட்டு வாங்க. அதுவும் வந்து தனுசு ராசிக்காரர்கள் கண்டிப்பாக லக்ஷ்மி நரசிம்மரை போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மார்கழி 2024 மேச ராசிக்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம். மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஏன் அப்படின்னா 5 கூடைய சூரியன் உங்கள் ராசிக்கு வந்து நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் வந்து சூரியன். அவர் 5ஆம் அதிபதியாக போகிறாரு. அவர் வந்து 9ஆம் இடத்துல உட்கார்றாரு. இந்த 9ஆம் இடம்ங்கிறது குருவோடைய வீடு. அது இல்லாமல் வந்து 9ஆம் இடம் தான் பேரு புகழ் எல்லாமே. ஸோ நீங்கள் நீண்ட நாளாக ஒரு விஷயத்துக்காக இருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக தான் இது இருக்கும். ஏன்னா 9ஆம் அதிபதி 2ல் இருக்கார். பேரு புகழ் எல்லாமே வரும். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பணம் காசெல்லாம் வரக்கூடிய மாதமாக தான் இருக்குது. ஆனாலும் நீங்கள் என்ன விஷயங்கள் எஃபர்ட் போடுறீங்களோ அதுக்கு உண்டான பலாபலன்கள் உறுதியாக கிடைக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து இது சூப்பரான மாதம். ஏன்னா 2 கூடிய சுக்கிரன் 2-7 கூடிய சுக்கிரன் வந்து 10ஆம் இடத்துக்கு வர்றார். தொழில்ஸ்தானத்துக்கு இருக்கிறாரு. இந்த தொழில்ஸ்தானம் அப்படிங்கிறது நல்ல வருமானத்தையும், சுக்கிரன் வந்து தொழில்ஸ்தானத்தில் இருக்கும்போது நல்ல வருமானம், நீங்கள் வந்து உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் மூலிமா நல்ல ஆதாயம், இது எல்லாமே கிடைக்கக்கூடிய மாதமாக தான் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க 6 கூடிய புதன் வந்து அஷ்டமத்தில் இருக்கார். அப்போ உத்தியோகத்தில் இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸை இல்லை நீங்கள் செய்யாத ஒரு விஷயத்த மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கோ இல்லை தேவையில்லாத வதந்திகள் பரப்புறதுக்கோ உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன் அப்படின்னா சனி வந்து 10ஆம் பார்வையை புதனை பார்த்துட்டு இருக்காரு. சனி புதன் அப்படின்னாலே ஏமாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் காத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஏமாற்றம் அப்படின்னாலே நீங்கள் இந்த மாதம் யாரையுமே நம்பாதீங்கன்னு சொல்ல வரேன். ஏன்னா நமக்கு தெரியாதவங்க நம்மளை ஏமாற்ற போகிறதில்ல. தெரிஞ்சவங்க நம்ம கூடயே இருந்து பழகினவங்க தான் நம்மளை ஏமாற்ற போகிறாங்க. அதனால் மேச ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க படிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து முன்பை விட நல்ல ஆர்வம் காட்டி படிக்கக்கூடிய அமைப்பு, படிப்பில் நல்ல மார்க் எடுக்கக்கூடிய அமைப்புகள். அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். தட்சிணாமூர்த்தி வழிபாடு எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து படிப்பில் ஆர்வம் வரும். டைவர்ஷன் அப்படிங்கிறது வராது உங்களுக்கு. அதாவது இந்த மாதத்துலேருந்து படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து படிப்பில் நல்ல ஆர்வம் வரும். முன்பை விட வந்து அதாவது படிக்கணும் அப்படிங்கக்கூடிய அந்த அமைப்பு, அதாவது ஆர்வம், ஞானம் எல்லாமே இந்த மாதம் அதிகமாகவே காணப்படும். படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து படிப்பில் நல்ல ஆர்வம் காட்டுவாங்க. தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப நல்லது. வியாழக்கிழமை காலையில் 6 to 7 குரு ஹோரையில் படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப நல்லது. படிப்பில் வந்து முன்பை விட நல்ல ஆர்வமும் புத்தி கூர்மையும் ஏற்படும். ஆர்வம் அப்படிங்கிறது இவ்வளோ நாளாக வந்து ஒரு அலட்சியம் அல்லது சோம்பேறித்தனம் இந்த மாதிரி இருந்தால் கூட இந்த மாதம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம படித்தா தான் நல்ல மார்க் எடுக்க முடியும் அப்படிங்கக்கூடிய அந்த படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து படிப்பில் நல்ல ஆர்வம் வரும். படித்தா தான் நம்மளோட லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படிங்கக்கூடிய தாட் வந்து இந்த மாதத்துலேருந்தே உங்களுக்கு ரொம்ப ஸ்டார்ட் ஆகிடும். தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். அது இன்னும் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்டேஜ் உயர்த்தி விடும். கல்வியில் வந்து நீங்கள் நல்ல மேலும் மேலும் உயர்ந்துகிட்டே போகணும், நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். அதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது. உங்களுடைய ராசியாதிபதி செவ்வாய் 4ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கார். வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மாதம் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான். வண்டி வாகனங்களில் உங்களுக்கு வந்து பிஸ்னஸ்லேயோ அல்லது வந்து உத்தியோகத்துலேயோ ஏதாவது ஒரு டென்ஷன், டிப்ரெஷன் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வண்டி ஓட்டும்போது உங்களோடது ஃபுல் கான்ஃபிடென்ட் வண்டி மேலேயும் ரோட்டு மேலேயும் இருக்கணும். ஏன்னா நீங்கள் நல்லா தான் ஓட்டுவீங்க. பட் ஆனால் வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டில் வரவங்க வந்து ஏதாவது ட்ரிங்க்ஸ் போட்டு வரலாம், ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை கொண்டு வரலாம். ஏன் அப்படின்னா செவ்வாய் வந்து 8ஆம் பார்வையை சனியை பார்க்குறாரு. அதனால என்னென்னா வண்டி வாகனங்களில் போகும்போது உங்கள் மேலே மிஸ்டேக் இல்லைனாலும் ஆப்போசிட்லேருந்து வந்து
தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுப்பாங்க. அதனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. தாயாருடைய உடல்நிலையில் கவனமாக இருக்கணும். சனி வந்து உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்குது. லாப சனி தான். அதனால் வந்து பிரச்சனையே கிடையாது. லாபஸ்தானத்தில் இருக்கனால உத்தியோகம் மூலியமாவோ அல்லது தொழில் மூலியமாவோ நல்ல வருமானத்தை கொடுக்கும். 12ல் இருக்கக்கூடிய ராகுனால உங்களுக்கு மருத்துவ செலவு உண்டு. ஸோ ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னா உடனே நீங்கள் பார்க்குறது தான் நல்லது. நல்ல பேர் புகழ் எல்லாமே கிடைக்கக்கூடிய மாதம்தான். பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மேசராசியை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு வந்து புதுசாக காரியங்கள் தொடங்குறதுக்கு, புதிய விஷயங்கள் தொடங்குறதுக்கெலாம் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு. ஃபேமிலியோட சப்போர்ட் பெரிய லெவலில் கிடைக்கும். அதே மாதிரி சனி வந்து 11ஆம் இடத்துலேருந்து 5 பார்க்குறாரு. 5 கூடைய சூரியன் வந்து 9ஆம் இடத்துல இருக்கனால உங்களுக்கு மனதுக்கு பிடித்தவர்களுக்கு கூட இது இவ்வளோ நாளாக இருந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகி இப்போ வந்து சுமூகமான உறவு ஏற்படும். அதே மாதிரி மூத்த சகோதரன் அல்லது சகோதரியோ அவங்களிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகி இந்த மாதம் வந்து நல்ல சுமூகமான இதாக இருக்கும். அதுமில்ல அவங்களுடைய ஆதரவுகளும் அவங்க மூலிமா உங்களுக்கு ஆதாயமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட தூர பிரயாணம் பண்ணுறதுக்கோ அல்லது வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இந்த மாதம் ஸ்டார்ட் ஆகும். புதுசாக உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் மங்களகரமான விஷயங்கள் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இந்த மாதம் வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி போடுற மாதிரி நல்ல காரியம் ஒன்று காத்துக்கிட்டு இருக்குது. அரசாங்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப சூப்பர். அரசியல் சம்மந்தப்பட்டவங்க யாராக இருந்தாலும் இந்த மாதம் நல்ல அவங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். நல்ல இன்கம் வரக்கூடிய மாதமாக தான் இது இருக்குது. அதே மாதிரி கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கும் சூப்பர். அதாவது ஓவர் நைட்டில் ஒபாமான்னு சொல்லுவாங்கள்ல, அது பேச்சுக்கு இல்லை. இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயமே வந்து கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய லெவலில் பேசப்படும். அதனால் ஒரு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டியும் யூஸ் பண்ணிக்கோங்க. அது பெரிய லெவலில் உங்களுக்கு வரும். மேசராசியை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப அந்த மார்கழி மாதம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. வருமானத்தில் வந்து பெரிய லெவலில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மார்கழி மாத பலன்கள் வந்து சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பொதுவாகவே சிம்ம ராசிக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப அதிர்ஷ்டகரமான மாதம் தான் நான் சொல்லுவேன். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் 5ஆம் இடத்துக்கு வராரு. 5ஆம் இடம் எது அப்படின்னா லக்ஷ்மியோடைய ஸ்தானம். 5ஆம் இடத்துல வந்து முழு அதிர்ஷ்டமும் அங்கே தான் இருக்குது. ஸோ அதனால் நீண்ட நாளாக ஒரு விஷயத்துக்காக காத்துட்ருக்கீங்க, ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயம் வந்து இந்த மாதம் வந்து தானாக தேடி வரக்கூடிய மாதமாக தான் இது இருக்குது. இது பொதுவாகவே வந்து உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய மாதமாக தான் இது இருக்குது. 10க்குடைய சுக்கிரன் வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கார் இந்த மாதம். நீங்கள் வந்து வருமானம் வந்து பல வகையிலேருந்து உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம். சனியோடைய பார்வை வந்து உங்களுடைய ராசிக்கு இருக்குது. இது ஒன்று தான் வந்து மைனஸு. ஆனால் சனி வந்து உழைக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து எந்த கெடுதலும் செய்ய மாட்டார். பொதுவாகவே ஒரு 7.5 சனினாலும் சரிங்க, அதே மாதிரி அஷ்டமத்து சனினாலும் சரி, கண்ட சனினாலும் சரி, சிம்ம ராசிக்கு பெரிய லெவலில் பாதிப்பு வராது. ஏன் அப்படின்னா சூரியன் சந்திரன் வந்து அப்பா பையன் அப்படிங்கிற கான்செப்டை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு, கரெக்டாக எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக நடந்துக்கிறவங்களுக்கு வந்து சனி எப்போவுமே பெரிய லெவலில் பாதிப்பை கொடுக்க மாட்டார். சிம்ம ராசிக்காரங்க எல்லா விஷயத்துலையும் ரொம்ப ஜென்யூனாக இருக்கக்கூடியவங்க, உண்மையை பேசுகிறவங்க, நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. ஸோ அவங்களுக்கு சனி பெரிய லெவலில் தீங்கு செய்ய மாட்டார். அதனால் எப்பவும் போல் பாசிட்டிவாக இருங்க, உங்களுடைய கடமைகளை செய்யுங்க. எல்லா இதுவுமே வந்து உங்களுக்கு, அதாவது சனியோடைய எந்த பாதிப்புமே இல்லாமல் எடுத்த எல்லா விஷயமுமே சக்ஸஸில் தான் முடியும். பிஸ்னஸ் மூலிமா நல்ல வருமானம் அப்படிங்கிறது இருக்குது. 2 கூடிய புதன் வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கார் இந்த மாதம். ரொம்ப உற்பத்தி சார்ந்த தொழிலெலாம் ரொம்ப சூப்பர். அதே மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் அதில் வந்து பெரிய லெவலில் போகும். நல்ல வருமானம், அதாவது லாபம் மட்டும்தான் இந்த மாதம் உங்களுக்கு நிறைய வரக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் நல்ல ப்ரொமோஷன்ஸு, நீண்ட நாளாக ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருந்ததெல்லாம் இந்த மாதம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப படு சூப்பரான மாதம்னு சொல்லலாம். அந்தளவுக்கு நிறையா அதிர்ஷ்டம் தானாக இருக்குது. இவ்வளோ நாளாக உங்களோட விஷயங்கள் வந்து தேங்கி கிடந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் மூவ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு. அதே மாதிரி அதாவது பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கி பூர்வீக சொத்துக்கள் தானாக தேடி வரும். அதே மாதிரி தாயார் வழி சொத்துக்களும் தேடி வரும். பூர்வீக சொத்துக்களும் தாயார் வழி சொத்துக்களும் இந்த மாதம் வந்து உறுதியாக உண்டு. தாயாருக்கு உடல்நிலை பாதிப்புகள் இருக்குங்க. ஏன்னா 4 கூடிய செவ்வாய் வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்துல நீச்சமாக
இருக்காரு. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தாயாருடைய உடல்நிலையிலும் கவனமாக இருக்கணும். நீங்கள் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து 9 கூடையவரும் 4 கூடையவரும் செவ்வாயாக இருக்கார். 9ஆம் இடம் தான் வந்து அப்பான்னு சொல்லக்கூடியது. 4ஆம் இடம்ங்கிறது அம்மா. அப்போது தாயாரோ அல்லது தந்தையாருக்கோ வந்து ஒரு சின்ன கண்டம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பயப்பட வேண்டாம். முருகன் வழிபாடு செவ்வாய்க்கிழமை காலையில் 6 to 7 முருகனுடைய வழிபாடு பண்ணுங்கள். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, செவ்வாய் 12ஆம் இடத்துல நீச்சமாகி அவர் 8ஆம் பார்வையை சனியை பார்த்துட்றாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுக்கிரனுடைய பார்வையும் கிடைக்கிது. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. சுக்கிரனுடைய பார்வை வந்து ஓரளவு கொஞ்சம் அனுகூலம் கொடுத்தாலும் சனியோடைய பார்வை இருக்கு இல்லையா, அதனால் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய உடல்நிலையிலையும் நீங்கள் கவனமாக இருக்கணும். நீங்கள் இந்த மாதம் கவனமாக இருக்க வேண்டியது நீங்கள் வண்டி வாகனங்கள்லேயும் உங்களோட உடல்நிலைகள்லேயும் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு சிலருக்கு வந்து வெளிநாடு போகக்கூடியது தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமான உறவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. படிப்பில் வந்து நல்ல மார்க் எடுக்கக்கூடிய அமைப்புகள், படிப்பில் முன்பை விட நல்ல ஆர்வம், தானாகவே சின்சியாரிட்டியில் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த மாதம் இருக்குது. உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு நல்ல ரேங்க் ஹோல்டராக வர்றது, அதே மாதிரி படித்து முடிச்சுட்டு கேம்பஸ்லேயே ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்டுக்கு போகிறதெல்லாம் வந்து இந்த மாதம் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. 3 கூடிய சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்துல இருக்கார். சிறு தூர பிரயாணங்கள் உறுதியாக உண்டு. ஒரு சிலருக்கு வந்து இடமாற்றம் உத்தியோக ரீதியாகவோ அல்லது தொழில் ரீதியாகவோ இடமாற்றம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. நீண்ட தூர பிரயாணம் பண்ணி ஒரு கோவிலுக்கு போகிறது, புனித யாத்திரைகளில் கலந்து கொள்வது, இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. அஷ்டமத்தில் ராகுவும் 2ல் கேதுவும் இருக்குது. திடீர்னு ஒரு லாட்ரியோ அல்லது புதையலோ ஏதாவது உழைக்காத வருமானம் வந்து இந்த மாதம் வருது. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி 5ல் இருக்கார், அஷ்டமத்தில் ராகு இருக்கார். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு திடீர்னு ஒரு உழைக்காத வருமானம் லாட்ரியோ புதையலோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது போக 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய குரு வந்து 10ஆம் வீட்டில் இருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால நல்ல வருமானம், திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், அந்த மாதிரி அமைப்புகள் தாராளமாக இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல உயர்வான மாதம் தான். பெரிய லெவலில் நீங்கள் தெரிவிங்க, உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப அரசாங்கத்தில் இருக்கவங்களோ அல்லது அரசியல்வாதிகளோ வந்து இந்த மாதம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சனியோடைய பார்வை இருக்குது. சனியும் சந்திரனும் இருக்கிறனால அது புணர்ப்பு தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தோஷம். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யும்போது மாட்டி விடுறதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க. பொதுவாகவே வந்து என்ன சொல்கிறதுன்னா, 6 கூடைய சனி வந்து 7ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. எதிரிகள் வந்து பொதுவாக சிம்மராசிக்கு அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே கரெக்டாக இருப்பீங்க, டைம் டு டைம் செய்வீங்க. பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது இயல்பாக உங்களோட இதுலேயே இருக்குது. அதனால் வந்து யாருமே எதுவுமே குறையே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நீங்கள் ஒரு ஒர்க்கை பார்க்குறதுனால உங்களுக்கு எதிரிகள் வந்து இயல்பாகவே உருவாயிருவாங்க. ஜெலஸ் அப்படிங்கிறது தானாகவே வந்துடும். ஸோ அதனால் அந்த ஜெலஸ்லேருந்து நீங்கள் தப்பிக்கணும். பொதுவாகவே உங்களுக்கு திருஷ்டி தோஷம் வந்து இந்த 2.5 வருஷமாகவே இருந்துகிட்டு இருக்குது. என்ன அப்படின்னா, 6 கூடிய சனி வந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. 6 கூடியவர் எப்போல்லாம் வந்து ராசியை பார்க்குறாரோ அப்போல்லாமே வந்து திருஷ்டி தோஷம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அதனால் திருஷ்டி தோஷத்தை வந்து திருஷ்டி சுற்றி போட சொல்லுங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை திருஷ்டி சுற்றி போடுங்க. அடிக்கடி திருஷ்டி கழிக்கிறதே ஒரு பெரிய பரிகாரம் தான் இந்த கண்டச்சனிக்கு. இந்த இது வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். இந்த எதிரிகள் தொந்தரவுலேருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா வீர ஆஞ்சநேயர் வழிபாடு கம்பல்சரி சனிக்கிழமை ஈவினிங் சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணும் இந்த கண்டச்சனியிலேருந்து உங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு. அதுதான் வந்து அந்த வழிபாடு மட்டும்தான் உங்களுக்கு உதவி செய்யும். அரசாங்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் மற்றபடி எல்லா விஷயத்துலையும் இன்கம் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப நல்லது. அரசாங்கம் அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்துக்குமே இன்கம் அப்படிங்கிறது நல்லா இருக்குது. ஹெல்த் விஷயத்தில் மட்டும் இந்த மாதம் ரொம்ப கவனமாக இருந்துட்டாலே மாதம் வந்து ஒரு சிறப்பான மாதமாக தான் சிம்ம ராசிக்கு இருக்கும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மார்கழி மாத பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல அருமையான மாதமாக தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 9 கூடிய சுக்கிரன் வந்து 5ஆம் இடத்துல இருக்கார். நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. 4ஆம் இடத்துல வந்து சூரியன் வந்திருக்காரு. இதுவும் ஒரு நல்ல அமைப்பு தான். ஆல்ரெடி உங்களுக்கு 6ஆம் இடத்துல வந்து சனி இருக்கார். இது வந்து உத்தியோகத்தில் உங்களுக்கு இன்னும் சிறப்பான பலன்கள். அது மட்டும் இல்லாமல்
இல்லாமல் 9ல் வந்து உங்களுக்கு குரு இருக்கார். இது இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது வந்து ஒரு சிறப்பான மாதம், நல்ல அதிர்ஷ்டமான மாதம் தான். புதிய புதிய விஷயங்கள் எல்லாமே வந்து தானாக தேடி வரதுக்குண்டான மாதமாக தான் இது இருக்கும். கடைசி வருஷமாக இருக்க போகிறதுனாலே என்னன்னு தெரியல, இது ஒரு ஸ்டார்டிங் அப்படிங்கக்கூடியதை வச்சுக்கோங்க. ஆனால் என்னென்னா உங்களுடைய மைண்ட் செட்டப்பை வந்து நீங்கள் பெரிய லெவலில் பாசிட்டிவாக மாற்றிக்கணும். ஏன்னா உங்களுடைய ராசியில் வந்து கேது இருக்கார். கேது இருக்கிற வரைக்கும் வந்து உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே ஓரளவு பாசிட்டிவாக போகும்போது இறக்கி விட்டுரும். அதுக்கப்புறம் நீங்களாக தானாக மறுபடியும் வந்து பாசிட்டிவாக ஆக்கிக்கணும். உங்களுடைய சுய முயற்சி தான். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. சுயமாக தான் நீங்கள் வருவீங்க. அதனால் சுயம் அப்படிங்கிறது நம்ம சுயம்பு, நம்ம ஒரு ஃபைட்டர் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக தாட்டை நிறையா வளர்த்துக்கங்க. செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கங்க. உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. இது கன்னிராசிக்கு உண்டான ஒரு விஷயம். எப்போவுமே பொதுவாகவே எல்லா விஷயத்துலையும் நீங்கள் அப்டேட்டடாக இருப்பீங்க. தொழில் விஷயத்தில் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மாதம். உங்களுக்கு 10 குடையவரும் ராசி குடையவரும் புதனாக இருக்கிறாரு. அவர் வந்து குருவோடைய பார்வையில் இருக்காருங்க. குரு வந்து 10ஆம் அதிபதியை பார்க்குறாரு. தொழிலில் வந்து நிறைய இன்கம் வரக்கூடிய காலகட்டம் தான். தொழில் மூலிமா நல்ல ஆதாயம் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஒரு பெரிய அமௌண்ட் வர்றதுக்கு உண்டானது, தொழிலை புதுசாக தொடங்குறதுக்கு ஒரு கடன் கிடைக்கிறது, பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது. ஏன்னா 10ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி பார்ட்னர்ஷிப்புக்கு எந்த ஸ்தானமோ அந்த அதிபதி பார்க்குறாரு. அதுவும் வந்து ஒரு நல்ல அமைப்பு தான். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு. உத்தியோக ரீதியாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரொமோஷனோ அல்லது வந்து இவ்வளோ நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு இந்த இடத்துல போய் நம்ம வேலை பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய உழைப்புகள்லாம் வந்து அங்கீகாரம் அப்படிங்கக்கூடியது கிடைக்காம இருந்திருக்கும். இது எல்லாமே தானாக இந்த மாதம் தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து படிப்பில் நல்ல ஆர்வம் செலுத்தக்கூடிய அமைப்பு. கல்வி காரகன் புதனே வந்து குருவோடைய பார்வையில் இருக்கார். படித்தா நமக்கு நல்ல லெவலில் வருவோம் அப்படின்னு உணர்ந்து படிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இருக்கும். படிப்பு ஸ்தானத்தில் சூரியன் இருக்குது. படிப்பில் முன்பை விட நல்ல ஆர்வம், நல்ல மார்க் எடுக்கக்கூடியது, பிரகாசம், இது எல்லாமே தானாக தேடி வரும். அதே மாதிரி 12 கூடிய சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கார். வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும். தாயாருக்கு மருத்துவ செலவுகள் உண்டு. ஏன்னா 4 கூடையவர் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல இருக்கார். 12 கூடையவர் 4ல் வந்து உட்காந்துருக்காரு. அப்போ வந்து என்னென்னா தாயாருக்கு உடல்நிலையில் அதாவது உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு அதனால் மருத்துவ செலவு அப்படிங்கிறது இருக்குது. அதனால் கவனமாக பார்த்துக்கங்க. கண்டம்லாம் கிடையாது, கவனமாக உடல்நிலையை பார்த்துக்கங்க. வண்டி வாகனங்கள் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க. அதே மாதிரி 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து திடீர்னு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. பெண்களுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம். நீங்கள் நினச்ச விஷயங்கள், தொட்ட விஷயங்கள் எல்லாமே வெற்றியில் கொண்டு போய் முடியும். புது புது முயற்சிகள் பண்ண அது எல்லாமே வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். வீட்டோடைய ஆதரவுகள், குடும்ப நபர்களுடைய ஆதரவுகள் இவ்வளோ நாளாக கிடைக்கலனா கூட இந்த டைம் வந்து குடும்ப நபர்களுடைய ஆதரவுகள் அதிகமாக கிடைக்கும். அது மூலிமா வெற்றிகள் நீங்கள் பெரிய லெவலில் சாதிக்க முடியும். நிறைய பேர் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதேமாதிரி வீடு கட்டுறதுக்கு லோன் இல்லாமல் இருக்குது அப்படின்னா இந்த மாதம் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு உண்டான விஷயங்கள் தானாக தேடி வரும். ஒரு சிலர் வந்து வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணங்கள் இந்த மாதம் இருக்குது. அலைச்சல்கள் இருந்தாலுமே அது எல்லாமே அனுகூலமாக இருக்கும். உங்களுடைய ராசி அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கனால சிறு தூர பிரயாணங்கள் இருக்குது. அதே மாதிரி தாய்மாமன் வழி உறவுகள் வந்து ஆதரவுகள் கிடைக்கும். அவங்களுடைய இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமான உறவுகள் இருக்கும். கணவன் மனைவியுடைய இந்த பிரச்சனைகள்லாம் வந்து நீங்கி சுமூகமான உறவுகள் ஏற்படும். காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. காதல் ரீதியான வந்து உங்களுக்கு ஒரு ஏமாற்றமோ அல்லது மனக்கசப்போ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. கேது வந்து உங்களுடைய ராசியிலே இருக்கார். ஏற்கனவே அவர் மனசை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்காரு. அதனால் நிறைய நேரம் நீங்கள் மெடிடேஷன் பண்ணிக்கோங்க. பாசிட்டிவ் அப்ரிமேஷன்ஸ் சொல்லி தான் உங்களை நீங்கள் கொண்டு வரணும். இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ஆனால் அது வரைக்கும் உங்களை நீங்கள் வந்து கையாளுறதுல தான் இருக்குது. பணங்காசு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் பெரிய லெவலில் இந்த மாதம் வரும். ஸோ அதுக்கு உண்டான விஷயங்களை மட்டும் முயற்சி பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு வந்து உயர்கல்வி படிக்கிறவங்களுக்குலாம் வந்து படித்து முடித்தோன்னே கேம்பஸில் உங்களுக்கு
பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் பண்ணுங்கள். படிப்பில் வந்து நல்ல ஆர்வம் பெரிய லெவலில் இருக்குது. அதனால் வந்து இந்த மாதம் வந்து நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் நினச்ச மார்க்கு நினச்ச ஸ்கோர் எல்லாமே உங்களுக்கு வரதுக்கு அமைப்புகள் இருக்குது. அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு பெரிய பேரும் புகழும் தானாக தேடி வரும். ஒரு பதவி கிடைக்கும். இவ்வளோ அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் வந்து ஈஸியாக ப்ரமோஷன் கிடச்சிரும். ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது. நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு அதிர்ஷ்டம், நீண்ட நாளாக ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, அது எல்லாமே தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு பெரிய லெவலில் வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. அதாவது நீங்கள் சின்ன விஷயத்த மிஸ் பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு சின்ன விஷயமும் உங்களுக்கு பெரிய லெவலில் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்குங்க. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல வருமானம் கொடுக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது உங்களுக்கு. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மார்கழி மாத பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமான மாதம் தான். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் வந்து 9ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் இடம்ங்கிறது ரொம்ப ரொம்ப அருமையான விஷயங்கள். குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடிய அமைப்பு தான் வந்து 9ஆம் இடம் அப்படிங்கிறது. 9ஆம் இடம்ங்கிறது பேரு புகழ், இது எல்லாமே நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தானாக தேடி வரும். செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நிதானத்தோடு செஞ்சாலே பெரிய லெவலில் நீங்கள் பேசப்படுவீங்க. உங்களுக்கு தேவையானது அனைத்துமே தேடி வரக்கூடிய காலகட்டம். நீங்கள் இவ்வளோ நாளாக ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, ஆனால் அது கிடைக்காம வந்து ரொம்ப வெக்ஸாகி இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ உங்களுடைய ராசி அதிபதி 9ஆம் இடம், 9ஆம் இடம்ங்கிறத தேடி வரக்கூடிய அமைப்பு, தேடி வரக்கூடிய பாவம். ஸோ தேடி தன்னால் ஒரு நல்ல காரியமும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயமும் தன்னால் தேடி வரும். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து தொழில் மூலிமா நல்ல ஆதாயம், அதே மாதிரி தொழில் ரீதியாக வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் உறுதியாக உண்டு. இது அலைச்சல் அப்படின்னு பார்க்காம இது நம்ம செஞ்சாதான் நமக்கு நல்ல வருமானம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். 2 கூடைய புதனும் 5 கூடைய புதனும் வந்து 7ஆம் இடத்துல இருக்கார். பார்ட்னர்ஷிப் மூலிமா நல்ல ஆதாயம் உண்டு, பார்ட்னர்ஷிப் மூலிமா நல்ல வருமானம் உண்டு. அதே மாதிரி காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். பார்ட்னர்ஷிப் அப்படிங்கும்போது என்னென்னா நீங்கள் பார்ட்னர்கிட்ட கணக்கு வழக்கு இது எல்லாமே பார்த்து இருந்துக்கங்க. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நல்ல இன்கம், நீங்கள் தொடங்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் தான். ஆனாலும் சனி வந்து உங்களுக்கு புதனை பார்க்குது. சனி 9ஆம் அதிபதி, அதே மாதிரி 10ஆம் அதிபதி இருக்காரு. அவர் வந்து பாதகத்தையும் செய்வார். ஸோ அதனால் நீங்கள் யாரையுமே நம்பாதீங்க, அலட்சியப்படாதீங்க. அதாவது அலட்சியப்படுத்தக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையுமே. ஏன்னா நிறைய அமௌண்ட் வரும்போதோ அல்லது வந்து தொழில் ரீதியாக நீங்கள் அலையும் போதோ ஏதாவது ஒரு விஷயத்தில் தான் உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதனால நீங்கள் வந்து பார்ட்னரை நம்பினாலும் ஆனால் என்ன வரவு செலவு அப்படிங்கிறது அந்த வார இறுதியிலையோ மாத இறுதியிலையோ அதை பாருங்கள். இல்லை அப்படின்னா ஏமாற்றங்களுக்கு ஆளாவீங்க. அதனால மன உளைச்சல் வரும். இதெல்லாம் தேவையில்லாது தவிர்க்கலாம். ஸோ அதனால் கவனமாக இருங்க. ஆனால் இன்கம் அப்படிங்கிறது ஃபுல்லாக உங்களுக்கு வரதுக்குண்டான அமைப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம். 6 கூடைய சுக்கிரனும் 9ஆம் இடத்துல இருக்கார். உங்களுக்கு வந்து என்னென்னா நல்ல நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வந்து நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, உயர் அதிகாரிகளால் அல்லது தலைமையிடத்தினால உங்களுக்கு வந்து பாராட்டுகள் கிடைக்கும். இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் தானாக தேடி வரும். அதாவது ஒரு சீட்டாவது மாறி உட்காரக்கூடிய, அதாவது உத்தியோகத்தில் ஒரு நல்ல மாற்றம் இருக்குது. நீங்கள் வந்து இவ்வளோ நாளாக உழைப்பு போட்டிருப்பீங்க, ஆனால் அதுக்கு உண்டான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும். அந்த விஷயமெல்லாம் இப்போ கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக செயல்படுங்க. ரிஷப ராசியில் வந்து தொட்டதெல்லாமே வெற்றியாகக்கூடிய அமைப்பு தான். ஆனாலும் நீங்கள் வந்து புதன் சனியை பார்க்கக்கூடிய காலகட்டம். அது இல்லாமல் உங்களுக்கு புதன் 5ஆம் அதிபதி, மனசை காயப்படுத்துறதுக்குன்னே வெளியிலேருந்து வருவாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் இடமே கொடுக்காதீங்க. அவங்க எல்லாத்தையுமே தூரமாக ஒதுக்கி வைக்கிறதா நல்லது. அப்படி இல்லைன்னா நம்ம தூரமாக ஒதுங்கி போகிறது ரொம்ப நல்லது. புதன் சனியை பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டங்கள் வரும். ஏன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதியாக இருக்கார். அதே மாதிரி காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை சில பேருக்கு வந்து அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகி ஒன்று சேர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து லவ் பண்ணுறது வந்து வீட்டில் தெரிஞ்சு போகிறது, அப்புறம் வந்து பேரண்ட்ஸ் வந்து அதுக்கு சம்மதித்து மேரேஜுக்கு உண்டான பிள்ளையார் சொல்லி போடுறதுன்னு சொல்லுவோம்னா, மேரேஜுக்கு உண்டான பிள்ளையார் சொல்லி போடுறது வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் வீட்டில் சொல்லலைன்னா ரிஷபராசியில் இருக்கிறவங்க இப்போ உங்கள் வீட்டில் பேரண்ட்ஸ்கிட்ட போய் கேளுங்க. கண்டிப்பாக அது சக்ஸஸில் முடிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 8ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு
சூரியன் வரக்கூடிய காலகட்டம். 4க்குடையவர் 8ஆம் இடத்துல இருக்கார். அப்போது நீங்கள் வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவையில்லாத அதாவது எண்ணங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக போகும். 4க்குடைய சூரியன் வந்து அஷ்டமத்தில் இருக்குதுங்க. அஷ்டமஸ்தானம் அப்படிங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக போங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுக்கு வந்து நல்ல மனநிலை இல்லை அப்படின்னா வண்டியில் போகிறத ட்ராவல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப பெட்ரு. இந்த ஒரு மாதத்துக்கு மட்டும் தான் சொல்கிறேன். அதே மாதிரி தாயாருடைய உடல்நிலையில் கவனம் செலுத்தணும். 4க்குடையவர் வந்து அஷ்டமத்தில் இருக்காது. தாயாருக்கு சர்ஜரி கண்டமோ அல்லது தாயாருக்கு உடல் ரீதியான பிரச்சனையும் இருக்குது. அதே மாதிரி மருத்துவ செலவும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. 12ஆம் இடத்தை வந்து சனி பார்க்குறாரு. அதனால மருத்துவ செலவுகள் இருக்குது. சின்ன பிரச்சனைனாலே உடனே நீங்கள் டாக்டரை பார்த்துக்கிறதா ரொம்ப நல்லது. அதே மாதிரி கணவன் மனைவியிட இருந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகி இந்த மாதம் வந்து நல்ல சுமூகமான ஒரு உறவு அமைப்புகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாகவே ரிஷபராசிக்கு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ரொம்ப சூப்பராக இருக்குது. படிப்பு வந்து ரொம்ப நல்ல அமைப்பு. முன்பை விட படிப்பில் நல்ல ஆர்வம் காட்டுவீங்க. அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஞாபகத்திறன், நல்ல முன்னேற்றம். அதே மாதிரி காலேஜ் படிக்கக்கூடியவங்க, உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கும் இது நல்ல மாதம் தான். நல்ல வளர்ச்சி. நீங்கள் வந்து எதிர்பார்த்த ரேங்க் எடுக்கக்கூடியது. அதே மாதிரி படித்து முடித்தோன்னே உங்களுக்கு கேம்பஸ் அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல அமைப்புகள் உங்களுக்கு இருக்குது. இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா வேலை உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும். இந்த மாதம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த மாதம் வந்து திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப நல்லா இருக்குது. பெண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது. எதிர்பார்த்துருக்கே மாட்டீங்க. ஒரு பெரிய விருது, பாராட்டு இது எல்லாமே கிடைக்கும். நல்ல இன்கம் வரக்கூடிய மாதம் தான் கலைத்துறையை பொறுத்த வரைக்கும். அரசாங்கத்தில் இருக்கவங்களுக்கோ அல்லது அரசியல் துறை சார்ந்தவங்களுக்கோ இது வந்து சூப்பரான மாதம்தான். திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், அதாவது 4க்குடைய சூரியன் வந்து அஷ்டமத்தில் இருக்கனால திடீர்னு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் காத்துட்ருக்கு. அதே மாதிரி 11ல் ராகு இருக்குது. தொட்டது எல்லாமே சக்ஸஸ்ஸு. இன்கம் பல வகையில் இருந்து வரக்கூடிய மாதமாக தான் இருக்குது. உங்களுக்கு மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக தான் இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மார்கழி மாத பலன்கள் வந்து மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 3க்குடைய சூரியன் வந்து 7ஆம் இடத்துல இருக்கார். ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதமாக தான் இது இருக்குது. இந்த மாதம் பிறக்கிறதே வந்து மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் தான் பிறக்குது. இந்த மாதம் வந்து மார்கழி மாதம் வந்து 16/12/2024 மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறக்கிறதுனால நீங்கள் என்னென்னா மிதுன ராசியில் இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரங்க வந்து பரிகாரம் பண்ணிக்கணும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏழை எளியவர்களுக்கு வஸ்திர தானம் பண்ணுங்கள். இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்க வந்து ஒவ்வொரு மாதம் பிறக்கிறதுக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்குது. இந்த மார்கழி மாதம் வந்து சடசெய்தி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ அந்த டைமில், அதாவது பிறக்கிற அந்த காலையில் 16ஆம் தேதி காலையில் வந்து ஒரு வேஷ்டியோ சட்டையோ அல்லது வந்து சேலையோ ஏழை எளியவர்களுக்கு, அதாவது நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு தானம் கொடுக்கக்கூடாது. தானம்னாலே தெரியாதவர்களுக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுக்கறதுக்கு பேர் தான் தானம். அதை வந்து வஸ்திரத்தை கொண்டு போய் தானம் பண்ணுறது மூலிமா இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. வஸ்திரத்தை தானம் பண்ணுறது மூலிமா அந்த மாதம் இல்லை, அடுத்த மாதம், அதாவது அடுத்து மார்கழி மாதம் வரைக்குமே வந்து உங்களுக்கு நல்ல நல்ல பலன்கள் கிடைக்கும். வருமானத்தில் எந்த தடையுமே இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு இதை பண்ணுங்கள். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து நல்ல வருமானத்தை உண்டு பண்ணி கொடுப்பாரு. இது வரைக்கும் இருந்த தடைகள்லாம் நீங்கி நல்ல வருமானம் அப்படிங்கிறது இந்த மாதம் இருக்குது. 7ஆம் இடத்துல சூரியன் வரதுனால பார்ட்னர்ஷிப் மூலிமா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆதாயம் உண்டு. அதே மாதிரி 2க்குடைய சந்திரன் வந்து இந்த மாதம் பிறக்கும் போதே உங்கள் ராசியில் இருக்கனால வருமானம் எல்லாமே தேடி வரும். ரொம்ப நாளாக வெளியில் பணம் கொடுத்துருக்கிறதெல்லாம் இந்த மாதம் வந்து அது நீங்கள் கேளுங்க, அதுக்கு உண்டான சோர்ஸ் வந்து தன்னால் அமைப்புகள் இருக்குது. பார்ட்னர்ஷிப் மூலிமா நல்ல ஆதாயம் உண்டுன்னு சொன்னேன்ல. அதே மாதிரி புதன், உங்களுடைய ராசி அதிபதி வந்து சனி வந்து, ராசி அதிபதி புதன் வந்து சனியோடைய பார்வையில் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் 6ஆம் இடத்துல இருக்கார். தேவையில்லாத, அதாவது நீங்கள் வந்து என்ன தான் முதலீடு போட்டாலும்
இருந்தாலும் சரி, இல்லை வேறு எதாக இருந்தாலும் சரி, பார்ட்னர் மேலே ஒரு கண் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பார்ட்னரை கண்காணிக்கணும். பார்ட்னர் என்ன செய்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் கண்காணிக்காமல் விட்டீங்க அப்படின்னா அவர் ஏமாற்றுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. கோச்சாரத்தில் எல்லா ராசிக்கும் இது பொதுவானதான். கோச்சாரத்தில் சனி புதனை பார்த்தாலே, அதுவும் இல்லாமல் முக்கியமாக பாதிக்கப்பட போகிறது வந்து திருவாதிரை நட்சத்திரக்காரங்கள், அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசி, கன்னி ராசி, இவங்க எல்லாமே வந்து ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். அதே மாதிரி 2ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருக்குது. 11 கூடிய செவ்வாய் நீச்சமாக இருக்குது. பல வகைகளில் இருந்து உங்களுக்கு வருமானம்ங்கிறது அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தான் இது இருக்குது. கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து என்னென்னா எல்லாத்தையுமே வந்து விளையாட்டுத்தனமாக எடுத்துக்கக்கூடாது. ஒரு விஷயத்தை முடிவு பண்ணினீங்க அப்படின்னா உங்கள் ஈஸியாக மற்றவங்க வந்து 10 தடவை போடுற ஒரு விஷயத்தை உங்களால் ஈஸியாக ஒரே டைமில் போட்டு ஜெயிக்க முடியும். ஆனால் என்னென்னா உங்ககிட்ட பிடிக்காத ஒரே விஷயம் வந்து எல்லாத்தையுமே விளையாட்டுத்தனமாக அலட்சியமாக எடுத்துக்கிறது. ஆனால் நீங்கள் சின்சியராக இருந்துட்டீங்க அப்படின்னாலே பெரிய லெவலில் வர முடியும். மிதுன ராசிக்கு எப்போவுமே கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள் தான். மற்றபடி வந்து அவங்க பிக்கப் பண்ணிட்டாங்க அப்படின்னா பெரிய லெவலில் போயிட்டே இருப்பீங்க. அதை மட்டும் இந்த மாதம் வந்து அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நல்ல சம்பாதிக்க முடியும். நல்ல இன்கம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. 6ல் வந்து உங்கள் ராசி அதிபதி இருக்கார். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப சூப்பரானது. உத்தியோகத்தில் நீங்கள் இவ்வளோ நாளாக பட்ட கஷ்டங்கள் இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். நல்ல அமைப்பு தானாக தேடி வரும். ஒரு சிலருக்கு வந்து வேலை மாற்றம் கிடைக்கும். ரொம்ப நாளாக இந்த கம்பெனியில் போய் வேலை பார்த்தா நல்லா இருக்கும்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதுக்குண்டான அமைப்பு தன்னால் தேடி வருங்க. ரொம்ப ரொம்ப அருமையான காலகட்டமாக இது இருக்குது. இந்த இதை வந்து கரெக்டாக இந்த மார்கழி மாதத்தை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்கனாலே அடுத்த ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அந்தளவுக்கு இந்த மாதம் வந்து உங்களுக்கு அருமையாக இருக்குது. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு எல்லாமே படிப்பில் வந்து ரொம்ப கவனம் தேவை. படிப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, வருமானத்தில் எந்த தடையுமே கிடையாது. ஆனால் 8ல் சுக்கிரன் இருக்கனால பெண்கள் வழி விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. ஒரு பெண்ணால் தேவையில்லாத அவமானமோ அல்லது பிரச்சனையோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுதான் நல்லது. பொதுவாகவே இரக்க குணம் படைத்தவங்களா நீங்கள் இருக்கனால யாராவது ஹெல்ப்புன்னு கேட்டுட்டா உடனடியாக வந்து செய்யக்கூடிய நபராக நீங்கள் இருப்பீங்க. இந்த மாதம் வந்து ஒவ்வொரு உதவியுமே யோசித்து இவங்களுக்கு நம்ம அதை செய்யலாமா வேண்டாமான்னு யோசித்து செய்யுங்க. இல்லைன்னா அதனால உங்களுக்கு பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பெண்களுக்கு வந்து அஷ்டமத்தை சுக்கிரன் இருக்கனால பெண்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளியில் எங்கேயாவது போகிறதுனா கொஞ்சம் நீங்கள் வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போங்க. அதான் நல்லது. அதே மாதிரி தேவையில்லாமல் குடும்ப நபர்கள்கிட்ட வந்து சண்டை போடுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவன்கிட்டையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகக்கூடிய காலகட்டம். வருமானத்தில் எந்தவித பிரச்சனையும் இல்லை. வருமானம் வரக்கூடிய நேரத்தில் குடும்பத்தில் சண்டை அப்படிங்கிறத தவிர்க்கிறது நல்லது. குடும்பஸ்தானத்தில் 6 கூடியவர் நீச்சம் பெற்று இருக்கார். வாய்வெளி வந்து சண்டையாகும். அது வந்து என்னென்னா பெரிய சண்டையாக போய் முத்திரும். அப்புறம் சனியோட பார்க்கறனால அந்த சண்டை வந்து ஒரு நாளில் முடியக்கூட சண்டை 1 மாதம் இழுத்துக்கிட்டே போயிடும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். பேசுகிறது வந்து உங்கள் மேலே தப்பு இல்லைன்னா கூட நீங்கள் கொஞ்சம் இந்த மாதம் அமைதியாக போய்க்கிறது நல்லது. அதாவது தேவையில்லாத வார்த்தைகள் வந்து வரக்கூடாது. அப்படி வந்தாலும் உடனே சாரி கேட்டுட்டிங்கன்னா அது அத்தோட முடிஞ்சு போயிடும். ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க. ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு உண்டு. கோர்ட்டு கேஸு பிரச்சனையில் இது வந்து ஆதாயம் உங்களுக்கு தான். கோர்ட்டு கேஸ் பிரச்சனையெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபேவராக வரத்துக்கு உண்டான அமைப்பு இருக்குது. பெரிய லெவலில் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு வந்து இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் லோன் போட்டிங்கன்னா கிடைக்கும். ஒரு சிலருக்கு வந்து வாகன பிராப்தம் இருக்குது. 4 கூடிய புதன் 6ஆம் இடத்துல இருக்கனால வீடு கட்டக்கூடியது, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்குண்டான விஷயங்களை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கும். கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம்தான். சின்ன விஷயத்தை செய்ய போய் பேரு புகழ் எல்லாமே தானாக தேடி வரும். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா அது மூலிமா பெரிய புகழ் அடைகிறதுக்கு நிறைய பாராட்டுகள் கிடைக்கிறது, அங்கீகாரம் கிடைக்கிறது, நல்ல வருமானம் அது மூலிமா ஈட்டுறது, நிரந்தரமான செல்வ வளம், நிரந்தரமான பேரும் புகழும் எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்குது. கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அரசாங்க துறையில் இருக்கவங்களோ அதாவது அரசியல் சம்மந்தப்பட்டவங்களோ வந்து ரொம்ப ரொம்ப நல்ல காலம்தான் இது. 10ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு
ராகு இருக்கனால அருமையான பல வகையில் இருந்து வருமானங்கள், அதே மாதிரி பல வகையிலேருந்து உங்களுக்கு ஆதரவுகள் இது எல்லாமே கிடைக்கும். பொலிட்டீஷியனாக இருந்தால் சூப்பரான டைம் இது. கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுல தான் இருக்குது. 4ஆம் இடத்துல கேது இருக்கனால உங்களோட பதவிகளை எப்போ தட்டி பறித்து இன்னொருத்தவங்க வாங்கலான்னு காத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. கொஞ்சம் கவனமாக செயல்படணும். அலட்சியம் இல்லாமல் இருந்தாலே இந்த மாதம் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. 9ல் இருக்கக்கூடிய சனி வந்து குருமார்களுடைய ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட தூர பிரயாணம் பண்ணி ஒரு புனித யாத்திரை மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு. இந்த மாதம் வந்து ஒரு தெய்வீக மாதமாக இருக்கனால உங்களால் என்ன முடியுதோ அந்த தெய்வ வழிபாடு பண்ணும்போது இன்னும் கூடுதலான சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம வந்து மார்கழி மாத பலன்கள் வந்து துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். துலா ராசிக்கு வந்து ரொம்ப அருமையான மாதம் தான் இது. ஏன்னா உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் வந்து 4ஆம் இடத்துல திக்பலம் பெறுறாரு. திக்பலம் அப்படிங்கிறது உச்சபலத்தை விட அதிகமான பலன்கள். ஸோ துலா ராசியை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான மாதமாக தான் இருக்க போகுது. அது இல்லாமல் 11 கூடிய சூரியன் வந்து லாபஸ்தான அதிபதி வந்து 3ஆம் இடத்துல இருக்காரு. உங்களுக்கு குரு அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட வருமானத்தில் எந்த தடையுமே கொடுக்க மாட்டார். தொழில் ரீதியாக வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான காலகட்டம். 2, 7 கூடிய செவ்வாய் வந்து 10ஆம் இடத்துல நீச்சமானார். ஆனால் நீச்சமானாலும் நல்லது தான். ஏன்னா நீச்சபங்க ராஜயோகம் பெறுறாரு. ஏன் அப்படின்னா சுக்கிரன் அதை பார்க்குறாரு. சுப கிரகம் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் வந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அது இல்லாமல் நீச்சபங்க ராஜயோகம் பெறுறாரு செவ்வாய். அப்போது வருமானம் வந்து ஒரு வழியில் தான் வரும் அப்படின்னு சொல்லவே முடியாது. பல வகையில் இருந்து உங்களுக்கு வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. இந்த மாதத்தில் வந்து நீங்கள் தூங்கவே கூடாது. அந்தளவுக்கு வந்து வரக்கூடிய பணத்தை எல்லாமே சேர்த்து வைங்க. அதுதான் வந்து பெரிய லெவலில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது. இந்த மாதம் அப்படிங்கிறது வந்து பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்குது. இன்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு வகையில் வராது, பல வகையில் வரப்போகுது. நீங்கள் பிஸ்னஸுக்காக நிறைய அலைச்சல்களை மேற்கொள்ளணும். சிறு தூர பிரயாணங்கள் உண்டு. அதே மாதிரி 6ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து இந்த துலா ராசியை பொறுத்த வரைக்கும் 6 குடையவர் 8ல் இருக்காரு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு தெரியாமையே உங்களோட விஷயங்கள்லாம் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. 6 குடையவர் எப்போல்லாம் 8க்கு போகிறாரோ அப்போது 6ஆம் அதிபதி குருவாக இருந்து அவர் அஷ்டமத்துக்கு போயிருக்காரு. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கையெழுத்து போடக்கூடிய விஷயங்கள், அப்புறம் வந்து இன்னொரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுறது, ஒரு ஸ்டாஃபை பற்றி இன்னொருத்தங்கிட்ட பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாத டென்ஷன்கள், டிப்ரெஷன் இது எல்லாமே தானாக வந்துடும். உத்தியோகத்தில் இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் கூடுதலான கவனம் இருக்கணும். உயர் பொறுப்புகளில் உயர் அதிகாரியாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் மற்றவங்களை வச்சு வேலை வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்குண்டான ப்ரெஷர் நிறைய இருக்கும். ஆனாலும் உங்களுடைய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் கவனமாக இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. நீண்ட தூர பிரயாணங்கள் உறுதியாக உண்டு. உத்தியோக ரீதியாகவோ அல்லது தொழில் ரீதியாகவோ நீண்ட தூர பிரயாணங்கள் இருக்குது. உங்களுக்கு வந்து 12 கூடிய புதன் வந்து 2ஆம் இடத்துல இருக்கார். வருமானங்கள் வரும். அதே மாதிரி செலவுகளும் இருக்குது. அதை நீங்கள் வந்து சுப விரயமாக மாற்றிக்கிறது தான் நல்லது. ஏதாவது ஒரு விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு வகையில், ஏன்னா 12 கூடியவர் 2ல் வரும்போது ஒரு விரயம் இருக்குது. ஏதாவது ஒரு நல்ல விரயமாக நீங்கள் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களாக இருக்கும். 2 குடையவரும் 7 குடையவரும் 10ல் நீச்சமாக இருக்கனால உங்களோட பார்ட்னர்ஸ்க்கு இடையே இந்த பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல இணக்கமான சூழ்நிலைங்கிறது உருவாகாது. குடும்பத்தில் அனுசரணை அப்படிங்கிறது இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்கள்லையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் வெளியில் பிஸ்னஸுக்கு உத்தியோகத்துக்கும் போகும்போது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் குடும்பத்தில் வந்து பிரச்சனைகளை உண்டு பண்ணும். ஏன்னா 2, 7 கூடிய செவ்வாய் வந்து 10ஆம் இடத்துல நீச்சமாக இருக்குது. தேவையில்லாமல் பேசுகிறதும் தேவையில்லாத செயல்களை செய்கிறதும் குடும்பத்தில் வந்து சண்டை சச்சரவுகள், பிரிவினைக்கு
உள்ளாக்கிரும். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. முருகன் வழிபாடு பண்ணுங்கள். மருதமலை போயிட்டு வாங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவில் வழிபாடு பண்ணுங்கள். அது இன்னும் நல்ல சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். படிக்கக்கூடியவங்க வந்து படிப்பில் நல்ல மார்க் எடுக்கக்கூடிய நிலை, பெரிய லெவலில் வரதுக்குண்டான அமைப்புகள், உயர்கல்வியை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் சாதனை படைக்கிறதுக்கு உண்டானது, ஸ்டேட் ரேங்க் எடுக்கிறது, அந்த மாதிரி அமைப்புகள் வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதாவது படிப்பு முடிச்சுட்டு, அதாவது பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். உங்களுடைய காலேஜ்லேயே வந்து கேம்பஸில் வந்து நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. நீண்ட தூரம் வந்து போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வேலை தானாக தேடி வர்றது, இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்குள்ள எழுதியிருக்கவங்களுக்கு வந்து நல்ல மார்க், இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் எழுதியிருக்கவங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து நல்ல ரிசல்ட் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. தகவல் தொடர்பு சார்ந்த விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல மாதமாக தான் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல அதிர்ஷ்டகரம். ஆடை ஆபரண சேர்க்கை, நினச்சது எல்லாமே வாங்கக்கூடிய அமைப்பு. நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயமெல்லாம் தானாக தேடி வரும். ஒரு சிலருக்கு வாகனம் வாங்கக்கூடியது, நகை வாங்கக்கூடிய அமைப்புகள், இந்த எல்லாமே இந்த மாதம் இருக்குது. 5ஆம் இடத்துல சனி இருக்காரு. உங்களுக்கு அவர் புதனை பார்க்குறாரு. காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து இது வரைக்கும் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலுமே வந்து இதெல்லாமே சால்வ் ஆகிறது. பிரிந்தவர்கள் சேர்க்கை, இது எல்லாமே உங்களை வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவங்க கூட புரிஞ்சுக்கிட்டு சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து திருமண பிராப்தம் அப்படிங்கிறது வந்து இந்த காலத்தில் வந்து தேடி வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதை இனிஷியேட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வர காலகட்டங்களில் வந்து அந்த இது வந்து உங்களுக்கு சுமூகமான முறையில் முடிகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கும் சரி, அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கும் இது ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. அதாவது அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து 4ஆம் இடத்துல சுக்கிரன் திக்பலம் பெற்றிருக்கனால பதவி அப்படிங்கிறது தானாக தேடி வரும். இல்லைன்னா நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த பதவி வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. கலைத்துறை வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பெரிய லெவல் நீங்கள் தெரிகிறது, சாதிக்கிறது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதில் துளாராசியை பொறுத்த வரைக்கும் இன்கம் அப்படிங்கிறது இந்த மாதம் நிறைய வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மார்கழி மாத பலன்கள் வந்து கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். கடக ராசியை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்ல மாதம்தான். உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு, பிஸ்னஸ் பண்ணுறவங்களை காட்டிலும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப சூப்பரான மாதம். அதாவது 2 கூடிய சூரியன் வந்து 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து உத்தியோகஸ்தானம். அதனால் உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு வந்து நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கிறது. இவ்வளோ நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ப்ரொமோஷன்ஸோ அல்லது உங்கள் வேலைக்கு உண்டான அங்கீகாரமோ, இல்லை ஓனர் வந்து பெரிய பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைக்கிறது, அது மூலிமா நல்ல நீங்கள் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தானாகவே நடக்கும். அஷ்டமத்து சனி வந்து முடியக்கூடிய காலகட்டம் தான். இன்னும் நீங்கள் அஷ்டமத்து சனியோடைய பாதிப்பிலே நீங்கள் நினச்சிட்டு இருக்கக்கூடாது. நிறைய கஷ்டம் பட்டாச்சு. இனி எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கும். நீங்கள் வந்து ஆஞ்சநேய வழிபாடும் காளி வழிபாடும் அதிகமாக பண்ணுங்கள். அது இன்னும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்க போகுது. அஷ்டமத்து சனி வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மார்கழி மாதத்துலேருந்தே ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த மார்கழி மாதம்தான் வந்து ஸ்டார்டிங், பிள்ளையார் சொல்லி போடுறது. இது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிக்குண்டான அமைப்பு, நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு நீங்கள் மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி 2ஆம் இடத்தை பார்க்குது. பெரிய லெவலில் இன்கம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. 7 குடைவர் அவர் தான். அப்போ நிவர்த்தி, இவ்வளோ நாளாக எத்தனை கஷ்டங்கள் இருந்துச்சோ அது எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தியாகக்கூடிய காலகட்டம் தான் இந்த மாதமாக இருக்க போகுது. அதே மாதிரி 7ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து பெண்கள் வழி ஆதாயம் கிடைக்கும். ஏதாவது ஒரு, அதாவது உங்களுக்கு அத்தையோ அல்லது சிஸ்டரோ இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்க மூலிமா ஒரு ஆதாயம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. மூத்த சகோதர வழி ஆதரவுகள் உண்டு. அதே மாதிரி பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அதாவது கண்ணும் கருத்துமாக செயல்படணும். 10ஆம் அதிபதி உங்களுடைய ராசியில் நீச்சமாக இருக்கிறாரு இல்லையா? அப்போது ஒரு 10 குடையவரும் சரி, 5 குடையவரும் சரி, செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கனால பிஸ்னஸில் அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த அலட்சியமும் கூடாது. உங்களோட உழைப்பை வந்து எப்பவும் போல் கடுமையாக நீங்கள்
போட்டுட்ருப்பீங்க. அதில் எந்த தயக்கமும் வேண்டாம். இன்னும் கூடுதலாக போட்டிங்க அப்படின்னாலே பெரிய லெவலில் உங்களுக்கு நல்ல வருமானமும் லாபமும் கண்டிப்பாக கிடைக்கும். கொஞ்சம் கவனம் தேவை. அதாவது பொதுவாகவே ஒரு விஷயத்தை நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஜெயிப்பீங்க. அதில் நான் குறையே சொல்லலை. பட் ஆனால் இந்த மாதம் வந்து உங்களுக்கு சனி வந்து அஷ்டமத்தில் இருக்குது. செவ்வாய் 10ஆம் அதிபதி உங்களுக்கு செவ்வாய் வந்து 8ஆம் பார்வையை பார்க்குறாரு. அதனால் இந்த ஒரு மாதம் மட்டும் ரொம்ப கவனமாக இருந்தாலே போதும். இதுக்கப்புறம் வந்து உங்களோட லைஃபே வந்து ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போகும். குடும்பத்தில் வந்து ரொம்ப இணக்கமான சூழ்நிலைகள் வந்துடும். சண்டை சச்சரவுகள்லாம் விலகிரும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம். ஆனால் பிஸ்னஸ் ரீதியாவோ அல்லது உத்தியோக ரீதியாவோ கடுமையான அலைச்சல்கள் இருக்கும். 12 குடையவர் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போது ஏதாவது ஒரு வேலை விஷயமாவோ ஏதாவது ஒரு விஷயமா வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு நீங்கள் லோன் வாங்க போகிறனா கூட 10 தடவை அலைய வைப்பாங்க. ஆனால் அது கடைசியில் சக்ஸஸாக தான் முடியும். ஸோ அலைச்சலுக்கு இந்த மாதம் நீங்கள் தயங்காதீங்க. பொதுவாகவே வந்து உங்களோட ஹெல்த்லேயும் கவனம் செலுத்தணும். இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா அலைச்சல்னாகி அது மூலிமா உங்களோட உடம்பு வந்து ரொம்ப டயர்ட் ஆயிரும். நிறைய பேத்துக்கு வந்து இந்த மாதம் வந்து ஃபீவர் வரதோ அல்லது வந்து சைனஸ் ட்ரபிளோ தலை சுத்தல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை பாருங்கள். 1 நாள் 2 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அது தவறே கிடையாது. ஆனால் ஓயாமல் உழைக்கக்கூடியவங்களுக்கு வந்து 1 நாள் 2 நாள் ரெஸ்ட் எடுக்கிறது தப்பு கிடையாது. அந்த நீங்கள் உங்களுடைய உடம்பை வந்து பார்த்துக்கணும். இந்த மாதம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு இன்கம் வருது, எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படிங்கிறத காட்டிலும் உங்களோட உழைப்புக்கு ஒரு நாளாவது ஓய்வு அப்படிங்கிறது அவசியமானது. அதை எடுத்துக்கோங்க, நல்லது. அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைகள் ரொம்ப ரொம்ப கவனமாக படிக்கணும். ஆனால் படிப்பில் வந்து நல்ல மார்க் எடுக்கக்கூடிய லெவலில் தான் வருவீங்க. உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பர். 11ல் இருக்கக்கூடிய குரு வந்து பெரிய லெவலில் ஆதாயம். 9 கூடிய குரு வந்து 11ஆம் வீட்டில் இருக்கார். அது மூலிமா நல்ல லாபம், நிரந்தரமான வருமானம் இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பாரு. குரு 5ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. அப்போ அதிர்ஷ்டம் அப்படிங்கக்கூடிய இந்த மாதம் வந்து ஒரு பெரிய அதிர்ஷ்டம். இவ்வளோ நாளாக ஏதாவது ஒரு விஷயம் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த விஷயம் தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. கடன் பிரச்சனை ரொம்ப நாளாக நீண்டிட்டுங்கிறது முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் தான் இந்த மாதமாக இருக்கும். நீங்கள் வந்து வீடு வண்டு வாகனங்கள் வாங்குறதுக்கு லோனுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதம் அப்ளை பண்ணுங்கள். அது சேங்ஷன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. குருநாதருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். ஒரு பெரிய கோவிலுக்கு போகிறதுக்குண்டான அமைப்புகள் கிடைக்குது. இந்த சனி வந்து உங்களுக்கு அஷ்டமத்தில் இருந்தாலும் அவர் பார்வை வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்குது. தொழில் ரீதியாக இவ்வளோ நாளாக தடைகள் இருக்குது இல்லையா, அந்த தடையெல்லாம் உடையக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். அதே மாதிரி குடும்பத்தில் வந்து கொஞ்சம் அனுசரணையாக போங்க. அதுதான் ரொம்ப நல்லது. ஒரு சிலருக்கு வந்து திருமண பிராப்தம் வந்து இவ்வளோ நாளாக தடை இருந்திருக்கும். இந்த மாதம் வந்து ஒரு வரன் வரத்துக்கோ அல்லது அதை பற்றி பேசுகிறதுக்கு உண்டான அமைப்புகள் தானாக தேடி வரும். மார்கழி மாதம் பேச வேண்டாம் நினைக்காதீங்க. இப்போ பேசி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தை மாதத்துக்கு அப்புறம் நல்ல மாதமாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் இந்த மாதத்தில் வந்து ஒரு வரன்கள் தேடி வரும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து சந்தான பிராப்தம் கிடைக்கும். குழந்தை விஷயமா அதாவது வந்து பூர்வீக சொத்துக்கள் எல்லாமே தானாக தேடி வரதுக்கு உண்டான வாய்ப்புகள். இவ்வளோ நாளாக பிரச்சனை, சொத்துக்களில் வந்து பிரச்சனைகள், வில்லங்கங்கள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சால்வ் ஆகும். கோர்ட்டு கேஸு பிரச்சனைகளில் வந்து வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. உத்தியோகம்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வந்து கையெழுத்து போடுறது, அதாவது நீங்கள் வந்து ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கீங்க அப்படின்னா கையெழுத்து போடக்கூடிய விஷயங்கள், ஏதாவது கான்ட்ராக்ட் போடக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. உங்களோட நாலேஜ் இல்லாமல் மிஸ்யூஸ் பண்ணிட போகிறாங்க. அதை பார்த்துக்கோங்க. அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய காலகட்டம் தான், நல்ல காலகட்டம். உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் இருக்குது. இவ்வளோ நாளாக ஒரு விஷயத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த விஷயம் தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்துக்கு பயப்பட வேண்டாம். அதாவது மார்ச் மாதம் வந்து சனி பெயர்ச்சியாகி போயிடுவார். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு தான் போவார். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருந்ததுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு விடிவு காலம் உறுதியாக உண்டுங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மார்கழி மாதத்தில் நிறைய நன்மைகள் தான் இருக்குது. இந்த மார்கழி மாதமே ஒரு தெய்வீக மாதமாக தான் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வழிபாடு பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து விடிய காலையில் உங்களுடைய பிரார்த்தனைகளை வச்சு, ஏன்னா சனி வந்து முடியக்குள்ள, அதாவது அஷ்டமத்து சனி வந்து முடியக்கூடிய காலகட்டமாக இருக்கனால அந்த 4:30 மணி பிரம்மமுகூர்த்த வழிபாடு பண்ணுங்கள். ஏன்னா இந்த பிரம்மமுகூர்த்தம் அப்படிங்கிறது அந்த பிரம்ம முகூர்த்தம், அந்த விடியற்காலைங்கிறது தேவர்களுக்குமே அது விடியற்காலை தான். அதனால் இந்த மாதம் நீங்கள் பண்ணக்கூடிய பலன் வந்து கூடுதலாக சிறப்பான பலன்கள் உங்களுக்கு தேவர்களுடைய ஆசீர்வாதம், கடவுளுடைய ஆசீர்வாதம் எல்லாமே கிடைக்கும். சனியும் வந்து அஷ்டமத்து சனியும் முடிய போகுது. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு
நல்ல பலாபலன்கள் உறுதியாக உண்டுங்க. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மார்கழி மாத பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல மாதம் தான். 10 கூடிய சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடம்ங்கிறது தான் தொழில், இது வருமானம். 10ஆம் இடம்ங்கிறது தொழில். தொழில் மூலிமா நிரந்தரமான வருமானம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டுங்க. 2ஆம் அதிபதி உங்களுக்கு 7ஆம் இடத்துலேருந்து பார்க்குறாரு. அப்போது வருமானத்துக்கு மேலே வருமானம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. சனியோடைய 10ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு இருக்கிறனால அர்த்தாஷ்டமத சனியோடைய பாதிப்புகள் கொஞ்சம் இருக்கும். அதாவது மைண்டு டிப்ரெஷனோ அல்லது மனச்சோர்வோ ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதிலெல்லாம் இருந்து நீங்கள் தான் பாசிட்டிவாக உங்களை நீங்கள் தான் கொண்டு வரணும். இந்த மாதம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான மாதம் உங்களுக்கு இருக்குது. அதனால் மனச்சோர்வு முக்கியமா, பணம் முக்கியமா அப்படிங்கிறத டிசைட் நீங்கள் தான் பண்ணிக்கணும். 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது. இது ஒரு சூப்பரான மாதங்க. அது இல்லாமல் குருவோடைய பார்வை சுக்கிரனுக்கு இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய ராசி அதிபதிக்கு சுக்கிரனுடைய பார்வை இருக்குங்க. இந்த சுக்கிரனுக்கு சுக்கிரனும் செவ்வாயும் கோச்சாரத்தில் இருக்கும்போது விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தானாக தேடி வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்களா, அந்த விஷயம் இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இவ்வளோ நாளாக எந்த விஷயத்துக்காக எஃபர்ட்லாம் போட்டிங்களோ அது தானாக தேடி வரும். அதை கப்புன்னு பிடிச்சிக்கிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் எப்போவுமே இருக்குது இல்லையா, அதை யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னாலே பெரிய லெவலில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. அதாவது நிரந்தரமான வருமானம் அப்படிங்கிற இது இந்த மாதத்தில் இருக்குது. அதை நீங்கள் இன்னும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜாபில் இருக்கவங்களுக்கு, உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு ராசி அதிபதியும் 6ஆம் அதிபதியும் செவ்வாயாக இருக்கார். அவர் 9ஆம் இடத்துல நீச்சமாக இருந்தாலும் கூட சுக்கிரனுடைய பார்வை இருக்கனால, அதாவது கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜ யோகம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. அதாவது நீச்சபங்க ராஜ யோகம் அப்படிங்கக்கூடிய அமைப்பு என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு விஷயம் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஆனால் அது தானாக தேடி வரும். உங்களுக்கு அது கிடைக்கவே கிடைக்காது. அதாவது ஆர்டர் வைஸும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. இப்போ உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் வச்சுட்டா கூட, நீங்கள் 3rd பிளேஸில் இருக்கீங்க. ஃபஸ்ட்டு இன்னும் உங்களுக்கு முன்னாடி 2 பேர் இருந்தால் கூட, ஒருத்தர் ஏதாவது ஆக்சிடெண்ட்டில் டெத் ஆகிறது, இன்னொருத்தர் ஏதாவது ஒரு அலிகேஷன் அவர் மேலே இருக்கிறது, அப்படியாகி 2 பேருமே மைனஸ் ஆகி உங்களுக்கு தானாக 3ஆவது பிளேஸில் இருந்தாலும் கிடைக்கும். அதுதான் இந்த நீச்சபங்க ராஜயோகம். உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லைனா கூட, அந்த குவாலிஃபையே இல்லைனா கூட உங்களுக்கு தேடி வரதுக்கு உண்டான அமைப்பு இந்த மாதம் இருக்குது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் கவனமாகவும் கூடுதலாக எஃபர்ட் போட்டிங்கனாலே அது தானாக கிடைக்குங்க. சனி எப்போவுமே கெட்டதே செஞ்சுட்டு இருக்க மாட்டார். உழைக்கக்கூடியவங்களுக்கு எப்போவுமே நல்லது தான் செய்வார். அதனால் நீங்கள் கவலையே படாதீங்க. நீங்கள் நல்லா உழைக்கக்கூடிய நபருங்க. முருகன் வழிபாடு பண்ணுங்கள். இந்த மாதம் நீங்கள் முருகன் வழிபாடு எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தானாக தேடி வரும். அதே மாதிரி ஆஞ்சநேய வழிபாடில் வீர ஆஞ்சநேயர் எங்கேயாவது இருக்காரான்னு பாருங்கள். அவருக்கு 2 நெய் தீபம் போட்டு இந்த மாதம் வழிபாடு பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர். இந்த மாதத்தில் 1 நாளோ 2 நாளோ காலையில் நீங்கள் எந்திரிச்சு, அதாவது 4:30 மணி பிரம்மமுகூர்த்த வழிபாடு பண்ணி பாருங்க. அதிர்ஷ்டம் எல்லாமே தானாக வீடு தேடி உட்காந்துரும். அந்தளவுக்கு நல்ல பலன்கள் இருக்குது. விருச்சக ராசி பொறுத்த வரைக்கும் பணம் காசு வரதில், நல்ல நிரந்தரமான வருமானம் வரதில் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சூப்பர். படிக்கக்கூடிய குழந்தைங்கள் படிப்பில் நல்ல ஆர்வம் செலுத்தக்கூடியது, நல்ல ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. அதே மாதிரி படித்தா தான் நல்ல மார்க் எடுக்க முடியும், நல்ல ஃப்யூச்சர் இருக்குன்னு நீங்களே உணர்ந்து படிக்கக்கூடிய காலகட்டமாக இது மாறிடுச்சு. அதே மாதிரி உயர்கல்வி சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பர். நீங்கள் நினச்ச மார்க்கு, நினச்ச ஸ்கோரு இது எல்லாமே எடுக்கிறது. அதே மாதிரி டீச்சர்ஸு, ப்ரொஃபஸர்கிட்டலாம் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும். அவங்களுடைய சப்போர்ட் ஃபுல்லாக உங்களுக்கு இருக்குது. பிளேஸ்மெண்ட் ஈஸியாக ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலர்லாம் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கவங்களுக்கு அதாவது என்ன, உங்களுக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் 7 கூடையவர் 3ல் இருக்கார். இன்டர்வியூ அட்டன் பண்ணி முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு, நல்ல தகவல் தொடர்பு இது எல்லாமே வரும். வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் இருக்குது இந்த மாதம் உங்களுக்கு. அதாவது உங்களுக்கு 11 கூடையவர் உங்களுடைய ராசியிலே இருக்காருங்க. குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலை அப்படிங்கிறது 11ஆம் இடம் தான். அந்த அதிபதி யாருன்னா புதன். அவர் உங்களுடைய ராசியில் இந்த மாதம் இருக்கார். ஃபஸ்ட்டு அதாவது இந்த 1 நாள் 2 நாள் மார்கழி பிறந்து 1 நாள் 2 நாள் மட்டும் சில மனச்சோர்வுகள், மன சங்கடங்கள் இருக்கத்தான்
தான் செய்யும். பட் ஆனால் இந்த மாதம் நான் சொல்கிறேன், எக்கனாமிக்கல் ரீதியாக உங்களுக்கு பெரிய லெவலில் வரப்போகுது. உழைக்காத வருமானம் தானாக தேடி வரும். 8, 11 சம்மந்தப்பட்டிருக்கு. அப்போது ஒரு ஜாக்பாட்டு ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய போய் அது பெரிய லெவலில் உங்களுக்கு வரதுக்குண்டான அமைப்பு இருக்குங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரொம்ப சூப்பரான மாதம். ஆனால் வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக போங்க. எதை தொட்டாலுமே சக்ஸஸ் ஆகக்கூடியது. நீங்கள் நினச்ச விஷயங்களை சாதிக்கக்கூடிய மாதமாக அது இருக்குது. முக்கியமாக பேரண்ட்ஸ் சப்போர்ட்டு, ஹஸ்பண்டோடைய சப்போர்ட்லாம் கிடைக்கக்கூடியது. அதே மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கூட இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிரும். மனசுக்கு நெருக்கமானவங்களுடைய ஆதரவுகள் தானாக இவ்வளோ நாளாக நீங்கள் இழந்திருப்பீங்க, அது தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. உங்களுடைய ராசி அதிபதி குரு, அதாவது ராசிக்கு 5ஆம் அதிபதி குரு உங்களுடைய ராசியை பார்த்துட்டு இருக்காரு. அது இல்லாமல் புதன். ஸோ நீங்கள் சமயோஜிதமாக சிந்தித்து செயல்பட்டாலே ஒரு பெரிய வாய்ப்புகள் தானாக தேடி வரும். மனதுக்கு நெருக்கமானவங்களும் தானாக தேடி வரக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு. நீண்ட தூர பிரயாணம் பண்ணி ஒரு விஷயத்தை சாதிக்கிற அமைப்புகள், ஃபாரின் போகணுன்னு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த வாய்ப்பு தானாக தேடி வரும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் வந்து நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உண்மையாக பேசுவீங்க. அது சில டைம் உங்களுக்கு பாதகமாக மாறும். அதனால் பேசக்கூடியதில் வந்து நீங்கள் உண்மையை பேசுகிறீங்களோ பொய்யை பேசுகிறீங்களோ, ஆனால் மற்றவங்கள ஹர்ட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அது வந்து ரொம்ப முக்கியமானது. தாயாருடைய உடல்நிலையில் கவனமாக இருக்கணும். தந்தையார் வழி சொத்துக்கள்லாம் தானாக தேடி வரதுக்கு உண்டான விஷயங்கள் இருக்குது. இப்போ அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு பதவி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து தானாக தேடி வருது. நீங்கள் பெரிய லெவலில் எஃபோர்ட் போடாமையே உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கிறது, கட்சியோட சப்போர்ட்டில் வந்து பெரிய லெவலில் வர்றது, இதெல்லாமே தானாக தேடி வரும். அரசாங்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. டெண்டர் அமைப்பு அல்லது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இதெல்லாம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை பொறுத்த வரைக்கும் நிறைய வாய்ப்புகள் தேடி வரும். அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மார்கழி மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.